ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் குல் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டியிலேருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கொஸ்டின் பார்ப்போம். முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனம், ஜாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 15 வந்து சொல்கிறது. அடுத்தது, எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து இங்கிலாந்து. இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது. ஆன்சர் வந்து என்னது? சமத்துவவாதம். அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன? அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4A வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. எச்சட்டப்பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகின்றது. ஆன்சர் வந்து ஆர்டிகிள் 163. அடுத்தது, ஆர்டிகிளையும் அதற்கான மேட்சான வேர்டையும் பொறுத்து கண்டுக்காங்க. போதுமான வாழ்வாதாரம், கண்ணியமான தரவாழ்வு, பணி உரிமை, மக்கள் நலன். ஆர்டிகிள் 38, 41, 43, 39 இருக்கு. இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4321. வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை அடையாளம் காண்க. ஆன்சர் வந்து 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்து, இது ஒரு பொறுத்துக அரசியலமைப்பு திருத்த சட்டம் மற்றும் கூற்று. ஆர்டிகல் 53, அதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம், ஓகேவா? திருத்த சட்டம் 53, 56, 55, 36 இதெல்லாம் வந்து எந்த மாநிலத்துக்கான தகுதி நிலையை கொண்டது அப்படிங்கிறத திங்க் பண்ணி மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3142. அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஓர் உரிமையில் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூணுமே வந்து சரி. இது வந்து மாநில எல்லைகளை வந்து கடந்து செயல்படும் அப்படிங்கிறது தவறு. மாநில மனித உரிமை ஆணையம்ங்கிறது மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் வந்து செயல்படும். கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பில் இருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அயர்லாந்து. பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனற்றுள் எது காரணம் அல்ல? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கான உரிமை அப்படிங்கிறது காரணம் கிடையாது. அடுத்து, ஒரு சில முக்கியமான டேட்ஸ் இருக்கு. இதை மேட்ச் பண்ணி சொல்லுங்க. தேசிய இளைஞர் தினம், தேசிய பெண் குழந்தைகள் தினம், தேசிய வாக்காளர் தினம், பிரவாசி பாரதிய திவாஸ். இந்த 4ம் வந்து சரியாக வந்து பொருந்தியுள்ளதா இல்லைன்னா எது வந்து இதுன்ட்டு கேட்டிருக்காங்க. சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடியை வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4மே சரி. ஏபிசிடி 4மே வந்து என்னது? சரியாக தான் பொருத்தப்பட்டுள்ளது. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12, தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது ஜனவரி 9. 4மே கரெக்ட். இந்த இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது வந்து தனியாக கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க.
6 to 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறிவிக்கிறது? ஆன்சர் வந்து ஆர்டிகல் 21A. அடுத்த கூற்று காரணம். அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம், அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த ஒரு பொறுத்துக. சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம், உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம். இதை வந்து இந்த வருஷத்து கூட மேட்ச் பண்ணி ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2341. இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டேஷ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கின்றது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் வந்து நிறுவ உரிமையை வந்து கொடுக்கிறது. பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றி சரியானதை கண்டறியவும். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கு அவசியம். அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையேயான சுமூகமான ஒத்துழைப்பு அரசியல் கட்சிகள் உருவாக்குகின்றன. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சரி. 1 2 3 மூணுமே வந்து சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு வந்து எது? ஆன்சர் வந்து ஆர்டிகிள் 15 வந்து பார்த்தீங்கன்னா மத சமத்துவ பிரிவு. அடுத்தது ஆர்டிகிள் 13, 31, 245, 246 இது கூட பொருத்தி ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3412. அடுத்தது பிழையான கூற்றினை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். விகிதாச்சார பிரதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது. எண்ணம் அது பெயர் அளவிலானது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 3 ஆகியன மட்டும் சரியானது. பிழையான கூற்று வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 வந்து பிழையான கூற்று. அடுத்தது எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல? பெண் மற்றும் ஓகே, நீங்களே படிச்ச ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு இல்லாதது வந்து தீண்டாமையை ஒழித்தல்ங்கிறது கிடையாது. குடியுரிமை பெறும் வழிகள்: பிறப்பு, மரபு வழி, பதிவு முறை, இயற்கை மயமாக்கல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 வந்து சரி. அடுத்த வந்து ஒரு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். காரணம், பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்ததும் ஒரு கூற்று காரணம். பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். காரணம், பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். இதோடைய ஆன்சர் படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 110, 312, 280, ஆர்டிகல் 14. இதை மேட்ச் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3142.
எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, தகவல் பெறும் சுதந்திரம் 2002, அலுவலக ரகசிய சட்டம் 1920. இல்ல, தவறானது பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தவறானது. 1978 44 சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது? ரொம்ப ஈஸியான கேள்வி, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? ஆர்டிகிள் 300A. அடுத்தது, எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பயனுள்ள, வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி. அடுத்தது, ஆர்டிகிள் 4 ஆர்டிகிள் கொடுத்துங்க. 350A, 351, 335, 51. இதை வச்சு மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் பொருத்தி இருக்கு. ஸோ ஆன்சர் 1, 2, 3, 4ங்கிறது இதற்கு சரியான விடையாகும். அது கூட்டு பொறுப்புடைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு சில கூற்று கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு பொறுப்புடைமை தான் இதோட கான்செப்ட். கூற்று பாராளுமன்ற கூட்டாட்சியின் கூட்டு பொறுப்பானது எவ்வொரு தனி மனிதையும் பொறுப்பேற்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. காரணம், கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது. ஆன்சர் கூற்று காரணம் வந்தாலே 99% கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் தான் இருக்கும். அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்த, குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக. பல்வேந்தர மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, LM சிங்வி குழு, GVK ராவ் குழு. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A, 4132. மக்களவையை பற்றி எது சரியானது? மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 44வது சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545ஆக உயர்த்தியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D, 1, 2 ஆகியன சரியானது. இந்தியாவில் ரேலேகான் சித்தி என்ற இடம் இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B, நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல். எவை கேபினெட் குறித்து உண்மையானது? சட்டமன்றத்துக்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். 1, 2, 3 3 ஸ்டேட்மெண்ட்டும் என்னது சரியானது. அடுத்து, அரசியலமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும். சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கி கொள்ள முடியாது. சட்டமன்றத்தின் பதவி காலமான 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானதுதான். அடுத்த, தகவல் உரிமையை பற்றி கொடுத்துருக்காங்க. இல்லை, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லாட்சி மற்றும் மேம்பாடு, அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை, ஊழலை தடுத்தல். என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றை கண்டறியவும். ஆன்சர் ஆப்ஷன் C, 2 மற்றும். அதாவது அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவதுங்கிறது என்னது? தவறானது. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது? ஆன்சர், லோக் ஆயுக்தா ஆளுநர்கிட்ட வருடாந்திர அறிக்கையை சமர்ப்பிக்கிறது.
பின்வருவற்றுள் எது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்குட்பட்டது? நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல், நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல், நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மூன்றுமே சரியானது. அடுத்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்புட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். 2வது பாயிண்ட், மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. எந்த வாக்கியங்கள்லாம் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரியானது. அடுத்து, எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரவை நியமிக்க வழிவகை செய்கிறது? ஆன்சர் ஆர்டிகல் 164 1 தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரவையை நியமிக்க வழிவகை செய்கிறது. டேஸ் அரசமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 69வது சட்ட திருத்தம் தான் டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது. மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார்? அலுவல் ஆலோசனை குழுவின் தலைவர், பொது நோக்கு குழுவின் தலைவர், விதிக்குழுவின் தலைவர், மதிப்பீட்டு குழுவின் தலைவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த மதிப்பீட்டு குழுவின் தலைவரை தவிர மீதி எல்லாத்துலேயும் இவர் தலைவராக பதவி வகிக்கிறார். அடுத்தது, அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை டேஷ் யார் கூறினார்? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மையானது. அரசு நடவடிக்கையில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம். மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவதை நோக்கமாக கொண்டது. கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசியலிச முறையை போன்றது. முழுமையான மார்க்சிசத்தின் தாக்கம். இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 ஆகியன மட்டும் சரி. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2007 நடைமுறைக்கு வந்தது. சட்டமேற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிர்வாக சட்டம். எது ஒன்றிய பட்டியலில் இடம்பெறவில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லைன்னு பார்த்தீங்கன்னா மூலதன வரி மட்டும். அதாவது ஆப்ஷன் சி, 4 மற்றும். கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கண்டறியவும். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம். பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது. பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி மற்றும் சி, ஏ. ஓகேவா? ஏ, பி மற்றும் சி தான் இதில் தவறானது. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4 ஆண்டுகள். அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க, பார்த்து மேட்ச் பண்ணுங்க.
குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு, மேம்பாட்டு உரிமைகள் மீதான பிரகடனம், பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு, சித்திரவதை, கொடுமை, மனித தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4321. அடுத்த ஒரு பொறுத்துக. தடுப்பு காவல் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், தீவிரவாத தடுப்பு சட்டம், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4123. அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணை அமைப்பது பற்றி கூறுகிறது? ஆன்சர் வந்து ஆர்டிகிள் 338. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிதி விவரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து உரிமை அனுபவிக்கின்றன. ராஜ்யசபாவில் பண மசோதா அறிமுகப்படுத்த முடியாது. ராஜ்யசபாவில் வருடாதார நிதி நிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகளில் அதிகாரம் வந்து கிடையாது. மாநில கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் வந்து கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது எது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 வந்து சரி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின இன மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கிலேய இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 16. பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும்? ஆன்சர் வந்து இந்திய அரசு சட்டம் 1935. அதிகார பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்துக்களை உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு வந்து எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பீகார் மாநில அரசு விசஸ் பால் முகுந்த் ஷா. மத்திய மாநில உறவுகளுக்கான இரண்டாவது குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் மத்திய மாநில குழுவின் இரண்டாவது குழுவின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மதன் மோகன் புன்சி. மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ள மாநிலங்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, இதெல்லாம் வந்து மேலவை வந்து கொண்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து எது? ஆன்சர் ஆர்டிகிள் 37. அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள், இந்த தேசிய அவசர நிலையெல்லாம் வரும்ல அந்த டைம் அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் வந்து தானாகவே நின்றுவிடும். அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான காரணி அல்ல. இவங்க 2 பேரும் மேட்ச் இல்லைங்கிறாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் தான் வரும். குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் -% இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். இல்லை இந்த சாவை மறந்துருங்க. குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் 2%
இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக. குடியுரிமையை பற்றி விதி 5-11 பகுதி 2 சொல்லுது. இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்கியது? நீங்க ரீட் பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு, நாடாளுமன்றம், மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், இந்திய அரசு நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் அரசு. ஸோ எல்லாமே சரியானது தான். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தாம். இது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும். பாலிட்டி கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா தான் தெரியும். ஆன்சர் சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 இந்த இது என்னது சரியானது. அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதுமான ஒரு சமுதாய முறைமையினை பயனுரை எய்து பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயல்தல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. இதை ஒரு டைம் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்க. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆர்டிகிள் 38. பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டமியற்றலாம். 2வது பாயிண்ட், இது தொடர்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படும் பொழுது மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும். இல்லை சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. 2வது தப்பு. முரண்பாடு ஏற்படுச்சுன்னா மத்திய அரசோட அதிகாரம் தான் மேம்படும். சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசிலிருந்து மீட்டெடுப்பது. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை ஏற்றுவது. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும். ஆன்சர் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறதுல சரியான கூற்றுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1,3 சரியானது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை நிறுவுவதன் முக்கிய நோக்கம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தல். நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? ஆன்சர் சந்தானம் குழு. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால் நிறுத்தி வைக்கப்பட முடியும். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு எந்த ஆர்டிகிள் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆர்டிகிள் 32. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர். மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர். எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? M.N. வெங்கடாச்சல ஆணையம், சர்க்காரியர் ஆணையம், புன்சி ஆணையம், ராஜமன்னார் குழு. இந்த வெங்கடாச்சல ஆணையத்தை தவிர மீதி 3மே சரி. இந்த ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3, 4 மத்திய மாநில உறவுகள் பற்றி தான் சொல்லியிருக்கோம். அடுத்த, தவறானதை கண்டுபிடிக்க அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை
பராமரித்து வருகின்றனர். அரசின் கொள்கையை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர். இது அழுத்த குழுக்கள் பற்றியான ஒரு கேள்வி. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. அடுத்து இது பொறுத்தி ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சு சொல்லிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3421. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஐக்கிய நாடுகள் சபை வந்து 1945 உருவாக்கப்பட்டது. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜான் கென்னடி. கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? ஆன்சர் வந்து 6 to 14 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டாய கல்வி வந்து வழங்க வேண்டும். மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது? மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. இல்லை எதெல்லாம் சரின்னு பார்த்தீங்கன்னா இது 30 இருக்கு, அது 35 இருக்கும்னு நினைக்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். ஸோ ரெண்டுமே தப்பு. சரியானது வந்து 3, 4 வந்து சரியானது. அடுத்தது இதை பொறுத்தி ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் வந்து இடஒதுக்கீடு வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? எந்த ஆர்டிகிளின்படி தடை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 28. கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் அல்ல? கவர்னர் ஆளுநரின் அதிகாரம் அல்ல. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் வந்து இது வந்து குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி கூறுகிறது? குடியுரிமை பற்றி பகுதி 2 வந்து கூறுகிறது. விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகிறது? ஆன்சர் வந்து 11வது நிதி ஆணையம். 1953ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் வந்து பசல் அலி. அடுத்த ஒரு பொறுத்துக. ஆளுநர் சார்ந்தது ஆர்டிகிளையும் அது ஆளுநர் சார்ந்ததையும் பொறுத்துக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு 3142. இந்திய அரசியலமைப்பின் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து விதி 110 தான் வந்து பண மசோதாவை பற்றி சொல்கிறது. அடிப்படை கடமைகள் எனும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்டத்திருத்தத்தின் திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் வந்து எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆன்சர் வந்து 42வது சட்ட திருத்தம், 86வது சட்ட திருத்தம். இது வந்து 21A வரும்ல, அது வந்து இதில் தான் வரும். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டுவரவர் யார்? ஆன்சர் வந்து பாராளுமன்றம். சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக.
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 அடிப்படை கடமைகள் கிடையாது, குடியுரிமையை பற்றி வரக்கூடியது. இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவற்றுள் எது? ஆன்சர் வந்து நிதி அமைச்சகம். உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி. ஆர்டிக்கல் 26 68வது ஐநா பொதுக்குழு அறிவித்துள்ளது. எந்த வருஷத்துன்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து 68வது ஐநா பொதுக்குழு அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் வந்து கட்சி பிரச்சனால இந்திய தேர்தல் ஆணையம் தான். லோக்பாலை குறித்ததான சொற்சொடர்களில் எவை சரியானவை? லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படுகின்றனர். 50% குறையாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆயிரம் பரிசீலனை குழுவில் இடம்பெறுதல் வேண்டும். பதவி காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது, இவற்றில் எது முந்தைய ஃபர்ஸ்ட் வருதோ அது. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து சரியானதுன்னா 1,2 வந்து சரியானது. இந்த வருஷத்தை வந்து இப்போ கூட்டிட்டாங்க, இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் இருந்துச்சு, இப்போ வந்து இதை வந்து கூட்டிட்டாங்க. ஓகேவா, அதனால தான் தப்புங்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் கேள்வி. உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம். உறுப்பு 144 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாளுகிறது. 4வது பாயிண்ட், ஆட்கொணர்வு நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு மட்டுமே உண்டு. சரியானது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1,2 வந்து சரியானது. இந்த ரெண்டும் தப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.